சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஜனவரி 2024. இன்னைக்கு பாபா சொல்றாரு, मेरा तो एक बाबा और मेरा सब कुछ इस एक मेरे में समा जाए. பாபா சொல்றாரு, எனக்காக இருப்பது ஒரு பாபா தான் மற்றும் இந்த ஒரு பாபாவில் என்னுடையவர் என்பதில் மற்ற அனைத்தும் அடங்கி விடுகின்றது. तो एकाग्रता की शक्ति अव्यक्त फरिश्ता स्थिति का सहज अनुभव कराएगी. அந்த மாதிரியான ஒருமுகப்பட்ட மனநிலை, அதாவது என்னுடையது என்னுடையவர் அப்படின்னா ஒரு பாபா, பாபா தான் நான் உலகம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னும் பொழுது உங்களுடைய மனநிலை தானாகவே ஒரு முகப்பட்டதாக மிகவும் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. जहाँ चाहो जैसे चाहो जितना समय चाहो उतना समय मन एकाग्र हो जाए. ஆக எங்கு வேண்டுமோ எப்பொழுது வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ எப்படிப்பட்ட ஸ்திதியில வேண்டுமோ அந்த அளவிற்கு நம்மால் அந்த ஸ்திதியில நிலைத்திருக்க முடியும். इसको कहा जाता है मन वश में है. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் நான் வத்தனத்தில் இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன், அல்லது இப்போ நான் டைமண்ட் ஹாலில் பாபா முன்னாடி அவ்யக்த பாப் தாதாவை சந்திச்சுட்டு இருக்கிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அல்லது குடியில் நான் போய் 10 நிமிஷம் நல்லா பாபாவோட பேசிட்டு வரேன் மனதளவில். ஸோ அந்த நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்னால் அங்கே ஒருமுகப்படுத்தி இருக்க முடியுது அப்படின்னா பாபா சொல்றாரு, உங்களுடைய மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். इस एकाग्रता अर्थात एक रस स्वीट साइलेंस की स्थिति द्वारा सहज ही डबल लाइट फरिश्ता स्वरूप की अनुभूति होती है. இந்த ஒரு பயிற்சியின் மூலம், அதாவது இந்த ஒருமுகப்பட்ட மனநிலை, ஒரே ரசனை எனக்கூடிய அந்த ஒரு இனிமையான சைலன்ஸ், இனிமையான அமைதியின் மூலம் சகஜமாகவே நீங்கள் டபுள் லைட் ஃபரிஷ்தாவின் ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யலாம். அதனால பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எனக்காக ஒரு பாபா தான் அப்படிங்கிறதுடைய அனுபவத்தை நீங்க செய்து பாருங்க. அப்போ அந்த ஸ்திதி உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான அந்த ஸ்வீட் சைலன்ஸ்னுடைய அனுபவத்தை செய்ய வைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.